பெருமை ஆணவத்தை பற்றி ஒரு விளக்கம் சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளக்கம் எப்படிப்பட்ட விளக்கம் என்றால் அதை நீங்க கேளுங்க. லா யதுகுலு ஜன்னா, ஒருவரும் சொர்க்கம் செல்ல முடியாது. மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் கிப்ரியா, மின் கிப்ர், உள்ளத்தில் ஒரு அணுவளவு பெருமை இருக்கிறதோ அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்று சொல்லி போட்டு அதற்கு விளக்கம் கேட்கிறாங்க. யாரு? நபித்தோழர்கள், சஹாபி. கால ரஜுலுன் இன்ன ரஜுலு யுஹிப்ப அன் யகூன ஸௌபுஹு ஹஸனா வ நஅலுஹு ஹஸனா. அந்த சஹாபி எப்படி விவரமா கேட்கிறாங்க பாருங்க. அழகான ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அதாவது பெருமை அடிக்கிறது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. சரி, நான் செருப்பு காலணி செருப்பு போடுவதும் நல்ல ஆடை அணிவதும், நல்ல ஆடைனா அழகான ஆடை, அழகான காலணிகள் செருப்புகள் போடுவது குற்றமாகுமா, அது பெருமையில் வருமான்னு கேட்கிறார். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க. கால இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமாலு, அல்லாஹ்வே அழகானவன், அல்லாஹ்வோ அழகையே விரும்புகிறான். அப்ப என்னதுதான் பெருமை? பெருமைக்கு ஒரு அளவுகோல் சொல்றாங்க. நல்ல கவனமா கேட்கணும். அளவுகோல்னா அதுக்கு ஒரு ஒரு இடம் கொடுக்குறாங்க. இதுதான் முக்கியமானது பெருமைக்கு. பல வகைகளில் பெருமை இருந்தாலும் இது ஒரு முக்கியமான அங்கம் பெருமைக்கு. என்ன சொல்லப்படுது? அல் கிப்ரு பத்ருல் ஹக் வ கம்மத்தன் நாஸ். என்ன தெரியுமா? மக்களை கேவலமாக மட்டமாக எண்ணுவதும் உண்மையை மறுப்பதும். இதான் முக்கியமானது. அதாவது வல் கிப்ரு பத்ருல் ஹக்கி வ கம்மத்தன் நாஸ், உண்மையை மறுக்க கூடாது. இப்ப நம்ம உண்மையே சொல்லுகிறோம், இதுதான்ப்பா உண்மை, அல்லாஹ் இப்படிதான் சொல்லுகிறான், ஒரு கருத்தை சொல்றோம். நம்ம இருமாப்பா, அவன் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறது, நீ எல்லாம் பெரிய ஆளா என்று ஒருத்தவனை மட்டப்படுத்தவும் கூடாது, என்ன செய்யக்கூடாது, உண்மையை மறுக்கவும் கூடாது. இப்ப வரதட்சணை வாங்கக்கூடாதுங்கிறோம், வாங்கக்கூடாது. வட்டி வாங்கக்கூடாதுங்கிறோம், வாங்கக்கூடாது. உண்மையை சொன்னா அல்லாஹ்வுக்காக கட்டுப்படணும். அந்த உண்மையில என்ன செய்யணும்? நம்ம ஒரு உறுதியான நிலைப்பாடு கொள்ளணும். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நம்ம கட்டுப்படணும், அஞ்சணும். இந்த உண்மைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, மாறு செய்யக்கூடாது என்று நினைக்கணும். அப்ப பெருமைக்கு முக்கியமானது என்னன்னா இருமாப்பு கொள்ளக்கூடாது. நம்ம சொல்லுவோம்ல, நீ என்ன சொல்ற, நான் என்ன கேட்கறது, அந்த நிலை வரக்கூடாது. மக்களை கேவலமாக எண்ணக்கூடாது. நான் தான் ஒரு அதிசயமான பிறவி, நான் தான் உயர்ந்த குடும்பத்துல பிறந்தவன், நான் தான் உயர்ந்த வம்சத்துல பிறந்தவன், அப்படியெல்லாம் மக்கள் இருக்காங்கல்ல. நான் தான் உயர்ந்த தரஜா உள்ளவன், கண்ணிய உள்ளவன் அப்படின்ற அந்த திமிரும் ஆணவம் இருக்கக்கூடாது. அவன் யாரு? எல்லாரும் ஒரு தாய் பெற்ற பிள்ளைங்க தானே. ஏதோ உனக்கு ஒரு பாரம்பரியம் அல்லாஹ் கொடுத்துருப்பான், அந்த பாரம்பரியத்துல நீ தாராளமா என்ன செய்யலாம், சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம். ஆனா நீ ஆணவம் கொள்றிய, என் பாரம்பரியம் தான் வசதி, அடுத்தவன் பாரம்பரியம் குடும்பம் கீழே உள்ளது என்று நினைத்தால் நீ பெருமை கொன்று விட்டாய். பெருமை கொன்று விட்டால் அல்லாஹ் அதை விரும்ப மாட்டான், அதை நேசிக்க மாட்டான். அவன் போகக்கூடிய இடம் என்னது? நரக படுகுழி. அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும், அதை பார்த்துக்கிறோம். அடுத்த ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்றான். இப்படி அதாவது இதுக்கு சொல்லிக்கொண்டே போலாம். குர்ஆனில் அவ்வளவு வசனங்கள் இருக்குது, பட்டியல் போட்டுக்கொண்டே என்ன செய்யலாம், போகலாம். அதுல லுக்மான் என்று சொல்லக்கூடிய, குர்ஆன்ல லுக்மான் என்று ஒரு சூரா இருக்கு, 31வது சூரா. அதுல ஒரு நல்லடியார் வாழ்றாங்க. அந்த நல்லடியார் தன் மகனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னு பாருங்க. நிறைய செய்தி சொல்றாரு. அதுல நம்ம ரெண்டு ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கிறோம். என்ன கூறுகிறார் என்றால், வலாத்து வலாத்து சக்கீர் ஹத்தகலின் நாஸ் வலா தம்சி ஃபில் அர்தி மரஹன். மனிதர்களை விட்டு உன் முகத்தை நீ திருப்பிக் கொள்ளாதே, பூமியில் கர்வமாக நடக்காதே, ஆணவமாக நடக்காதே. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்லு முக்தாலின் ஃபகூர். பெருமை அடிக்கும் எவரையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். ஒரு நல்லடியார் தன் மகனுக்கு புத்திமதி சொல்றார், அறிவுரை. அதுல இந்த செய்தி இடம்பெறுகிறது. பெருமை அடிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று அந்த எச்சரிக்கை சொல்கிறார் தன் மகனுக்கு. 31வது சூறால ஒரு 18-17 இருந்து அந்த வசனம் என்ன செய்திரும், ஸ்டார்ட் ஆயிரும். அந்த ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இந்த மாதிரி நீ மகனே பூமியில பணிவா நடந்துக்கோ, பூமியில தெனாவட்டான முறையில நடக்காத, கண்ணியமா நடந்து கொள்,
பிறர் மனிதரை விட்டு உன் முகத்தை ஆணவமாக திருப்பிக் கொள்ள இவன் முஞ்சலையா முடிச்சோம், இவனா வர்றான் என்று அந்த ஆணவ போக்கெல்லாம் சேர்ந்து விடக்கூடாது என்று சொல்லி ஒரு அறிவுரையை அந்த நல்லடியார் தன் மகனுக்கு சொல்கிறார். அதுபோக அதோடைய அடுத்த இன்னொரு வசனத்தை பாருங்க. பூமியில அதான் அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான். நல்லடியார்கள் இபாதுர் ரஹ்மான் அல்லதி யம்சூன அலல் அர்தி ஹவுனன், அளவற்ற அருளாளன் அளவற்ற அருளாளனின் அடியார்கள் பூமியில் எப்படி தெரியுமா செய்வார்கள்? பணிவாக நடப்பார்கள். பணிவுனா என்ன? அடுத்த மக்கள் மத்தியில் சிறகை தாழ்த்துவார்கள். அப்படியே தலகால் தெரியாம நடக்க மாட்டார்கள். எனக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு தான் எல்லாம் இது பண்ண புரியும் அப்படின்னு சொல்லி நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு அப்படித்தானே நிற்பாங்க. அப்படிப்பட்ட மக்களாக அல்லாவின் நல்லடியார்கள் இருக்க மாட்டார்கள், பணிவாக நடப்பார்கள். அதுபோக இதா காத்தபகுமுல் ஜாஹிலூன காலு சலாமா, மடையர்களும் முட்டாள்களும் அவர்களிடம் உரையாடினால் காலு சலாமா, அவர்கள் மீது சலாம் சொல்லி என்ன செய்வார்கள்? ஒதுங்கி கொள்வார்கள் என்று நல்லடியாரை பார்த்து அல்லாஹ் என்ன செய்றான்? ஒரு சிஃபத்தை சொல்கிறான். இப்படிப்பட்டுதான் இருப்பார்கள் நல்லடியார்கள். கண்ணா பின்னான் என்று என்ன செய்ய மாட்டாங்க? நடக்க மாட்டாங்க. அடுத்தவர்களை கொச்சப்படுத்தி நடக்க மாட்டாங்க என்ற ஒரு அடையாளத்தையும் இந்த மாதிரி வசனத்தையும் நாம பார்க்கிறோம். அதுபோக சில செய்திகளை பாருங்க. இந்த ஃபிரோன் என்றவனை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், குரானில் படித்திருப்போம், பல ஹதீஸ் குரான்களில் இவனை பற்றி தெரியாத நம் மக்கள் இருக்க மாட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஹாமானு ஆது சமூது, இதுல ஃபிரோனுங்கிறவன் ஒருத்தன், அவன் ஆட்சி செய்தான். அவனை பத்தி அவன் எப்படிப்பட்ட ஆணவம் பிடித்தவன் என்றால், ஆன ரப்புக்கும் உள்ள ஆளா, நான் ஒரு மிகப்பெரிய இறைவன் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொண்டான். மற்றவன்லாம் மமதை தான் கொண்டாடுவோம், மமதை கொண்டு என்னிடம் பணம் இருக்கு, நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி ஆட்டம் போட்டானோ. மக்களை மதிக்காம இருந்தார்கள், சத்தியத்தை புறக்கணித்தார்கள். அதன் விளைவு அவர்கள் அதல பாதாளத்தில் விழுந்து அழிந்து போனார்கள். காரும் உட்பட பெரிய பெரிய மாளிகைகளும் கோட்டை தொப்பளங்களும் தோப்புகளும் துறப்புகளும் பயங்கரமாக வாழ்ந்து நாங்கள் தான் இந்த மன்னர்கள் என்று ஆட்டம் போட்டவர்கள் எல்லாம் அழிந்து தடம் தெரியாமல் போனார்கள். அந்த மாதிரி வரலாறு இருக்கு. இவன் அதுக்கெல்லாம் பெரிய புதல்வன் இந்த ஃபிரௌனுங்கிறவன். இவன் என்ன தெரியுமா செய்யறான்? சத்தியத்தை சொல்லும் பொழுது கால ஃபிரௌனு யா அய்யுஹல் மலவு, பிரமுகர்களே மக்களே, இந்த மூசா ஏதோ கடவுளை பத்தி சொல்றாரு, நீங்க என்ன தெரியுமா செய்யுங்க? அலிம் துலக்கும் என் இலாஹு கைரி, ஒரு பெரிய ஒரு களிமண்ணால் ஒரு வீடை கட்டுங்க. அதுல அந்த ஹாமானுக்கு கட்டளை போடுறாங்க. இந்த ஹாமானுங்கிறவனும் அந்த கூட்டத்துல ஒருத்தவன், களிமண்ணை சுட்டு எனக்கு ஒரு மாளிகையை கட்டு, நான் என்ன தெரியுமா செய்ய போறேன்? அவுகிதுலி யாஹா மன் அலா தீனி ஃபஜ்அல்லி சர்ஹன் லஅலிய அத்லிஉ இலா இலாஹி மூசா, மூசாவுடைய கடவுளை அந்த களிமண்ணால் கட்டப்பட்ட வீட்டில் போய் ஏறி நான் பார்க்க போறேன். அதாவது நக்கல் பண்றான், கிண்டல் பண்றான். புரியுதா உங்களுக்கு? இன்னி ததுன்னுஹு மினல் காதிபீன், அவன் அல்லாஹ்வின் வசனங்களை பொய் என்று நினைக்கிறான் என்று அந்த ஆணவக்காரனை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருக்குரானில் எடுத்து சொல்கிறான். அதாவது அல்லாஹ்வுடைய சான்ற மூசா நபி கொண்டு வராங்க. சான்றுனா 1 இல்ல 2 இல்ல, நிறைய சான்று. அவன் பாம்பு மாதிரி ஒரு கைத்தடிய ஒரு கயிறை போடுவான், அது மேஜிக், சிகிரு, கண்கட்டி வித்தை. மூசா நபி போடுறது ஒரிஜினல் பாம்பு. இப்படி எண்ணற்ற அதிசயங்களை மூசா நபி கொண்டு நான் தான் கடவுளின் தூதருங்கிறதே நிரூபிக்கிறாரு. ஆனா அவன் நம்ப மறுத்துட்டான். ஏற்கனவே சொன்னல, ஆணவக்காரன் உண்மையை மறுத்துருவான். நான் சொல்றதுதான், நான் சொல்றேன்ல அப்படிங்கிற அந்த திமிர அவனோட பின்னி பிசைந்து இருக்கும் ஆணவக்காரனுக்கு. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு. அப்ப மூசா நபி கொண்டு வந்ததை ஃபிரௌன் புறக்கணித்து அலட்சியப்படுத்தினது மாத்திரம் இல்லாம, ஒரு களிமண்ணால் ஒரு வீடை ஒரு சுட்ட களிமண்ணால செய்யி கிண்டல் பண்றான். அதுல ஏறி கடவுள் தெரியுதா என்று நான் பார்க்கிறேன் என்று அவன் சொன்னான். அவன் சொன்னது மாத்திரம் இல்லாம அல்லாஹ் என்ன சொல்றான்? வஸ்தக்பருஹுவ வ ஜுனூதுஹு ஃபில் அர்தி பிகைரில் ஹக்கி, அவன் அநியாயமாக அவன் படையினரும், அல்லாஹ் என்ன சொல்றான்? அவனையும் அவன் படையினரும் நியாயமின்றி பூமியில் பெருமை அடித்தனர், ஆணவம் கொண்டனர். அவர்கள் நினைத்து விட்டார்கள் நம்மிடம் இவர்கள் வரமாட்டார்கள் என்று. அல்லாஹ் தானே போய் ஆகணும், திரும்ப போகக்கூடிய இடம் எங்க? அல்லாஹ் தான். அல்லாஹ் கிட்ட தானே அவன் சரண்டர் ஆகணும், மாட்டிக்கிடுவான்ல.
அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், திரும்ப வரமாட்டேன்னு நினைச்சுக்கிட்டியா, செத்தாலும் என்கிட்ட வரணும், நீ ஏதாவது கஷ்டம்னாலும் என்கிட்ட தான் கையேந்தணும், எங்க போவ நீ, மறுமையில என்கிட்ட தான் வரப்போற அப்படின்னு அல்லாஹ் என்ன சொல்றான். இந்த ஆணவக்காரர்களுடைய நிலையை நமக்கு விளக்கி விளக்கி சொல்றான். அப்ப இப்படிப்பட்ட ஆணவம் கொண்டார்கள், அதனுடைய முடிவு என்ன, கடைசியில் அவன் அழிவில் போய் என்ன செய்தான், முடிந்தான் என்று அந்த வரலாறை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட இந்த ஃபிரௌனுங்கிறவனையும் ஆது, காரூன், ஹாமான் இவர்கள் அனைவருமே அகந்தை கொண்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன செய்றான், விளக்குறான். அதுபோக கடைசியாக ஒரு இறுதி வசனமாக ஒரு வசனத்தை சொல்லி நம்ம என்ன செய்வோம், நிறைவு பெற்றோம். மறுமையில தண்டனையை கொடுப்பான் அல்லாஹ். யாருக்கு, இந்த பெருமை பிடித்த ஆணவக்காரர்களுக்கு. எப்படிப்பட்ட தண்டனை தெரியுமா, ஹுது, அவர்களை பிடியுங்கள், ஹுதுஹு ஃபஅதிலுஹு இலா ஸவாஇ ஜஹீம், அவனை பிடியுங்கள், நரக மைய படுகொலிக்கு இழுத்து வாருங்கள். வானவர்களிடம் கூறப்படும், இழுத்துட்டு அவனை வந்துட்டு என்ன செய்யப்படும், சும்ம சுப்பு ஃபௌக ராஸிஹி மின் அதாபில் ஜஹீம், அவனுக்கு அதற்கு பிறகு தலையின் மீது வதைக்கும் கொதி நீரை, அதாவது இந்த வெந்நீர் இருக்குல்ல, கொதி நீர்னா பயங்கரமான ஊற்று, நம்ம சூடு பண்ற சாதாரண சூடு கிடையாது, அங்க சாகவும் மாட்டான் வாழவும் மாட்டான், அந்த மாதிரி பெருமைக்காரர்களுக்கு வதைக்கும் கொதி நீரை அவனுக்கு ஊத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு விளக்கத்தை கொடுக்குறான்ல, துக் சுவைத்துப்பார், இன்னக்க அன்தல் அசீசுல் கரீம், நீந்தான் மரியாதைக்குரியவன், மிகைத்தவன், பெருமைக்குரியவன், உலகத்துல நீ சொல்லிட்டு தெரிஞ்சல்ல, அது நீந்தான, அடிய வாங்கிப்பார், இன்னஹாதா மா குன்தும் பிஹி தம்துரூன், இதுவே உனக்கு நான் கூறப்பட்ட ஒரு நாள், நீ சந்தேகத்துல இருந்தல்ல, இதெல்லாம் என்னைக்கு நடக்கணும்னு சொல்லி இந்த பெருமைக்காரனுக்கு நடக்கக்கூடிய கட்டுமையான வேதனையையும் அதாவையும் துன்பத்தையும் அல்லாஹ் என்ன செய்றான், விளக்கி காட்டுகிறான். அதுதான் அந்த ஆணவக்காரர்களுடைய நிலை. அப்ப நல்ல மக்களுடைய நிலை என்ன, அதை சொல்லி நம்ம நிறைவு பெறணும். நீங்கள் பாருங்கள், அன்னு முன்ன அலல்லதீன இஸ்துஸ்இஃபு ஃபில் அர்தி, அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான், பூமியில யாரு பலவீனர்களாக இருக்கிறார்களோ, பலவீனர்கள் பாவப்பட்ட மக்கள், நீ யாரெல்லாம் அலட்சியப்படுத்துற அந்த மக்களை நான் என்ன தெரியுமா செய்வேன், நீ யாரெல்லாம் பாவப்பட்டு அதாவது இந்த அலட்சியப்படுத்தி மட்டப்படுத்தி வச்சிருக்கியோ அவர்கள் மீது அல்லாஹ்வாகிய நான் என்ன தெரியுமா செய்வேன், வநஜஅலஹும் அஇம்மத்தன் வநஜஅலஹுமுல் வாரிசீன், அவர்கள் மீது நான் அருள் புரிவோம். அவர்கள் மீது அல்லாஹ் அருள் புரிவான், ஆணவக்காரர்கள் மீது இல்ல. அவர்களை இந்த பூமியில் நாம் தலைவர்களாக ஆக்குவோம், அப்பூமிக்கு உரிமையாளர்களாக ஆக்குவோம். வாரிசீன் வனுமக்கின்ன லஹும் ஃபில் அர்தி வனுரிய ஃபிர்அவுன வஹாமான வஜுனூதுஹுமா மின்ஹும் மா கானூ யஹ்துரூன், அந்த பூமியில் ஆதிக்கத்தை செய்தார்களே ஃபிரௌன் ஹாமான், அந்த படையினரை அஞ்சினார்களே, எதை அவர்களுக்கு காட்ட நாடினோம். அதாவது இந்த ஹாமான் இந்த ஃபிரௌனை அஞ்சி அந்த அப்பாவி மக்கள், அன்னைக்கு இருந்த பனி இஸ்ரவேல் மக்களை நாம் என்ன செய்தோம், காப்பாற்றினோம், அந்த பூமிக்கு வாரிசாக்கினோம். பாவப்பட்ட நல்ல மக்கள், அதாவது பலவீனர்கள், அவர்களை நாம் இப்படிதான் செய்வோம். அநியாயக்காரர்களுடைய நிலை என்ன ஆகும், அழிவில் போய் முடியும். இதான் கவனத்துல வச்சுக்கிறோம். ஏற்கனவே இந்த அமெரிக்காவை சுட்டி காட்டணும். அதாவது அதற்கு காரணம் அவங்க சேர்ந்த அநியாயம் நம்ம சொல்ல வரல, அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா நமக்கு வகை செய்தியா வருது, நமக்கு தெரியாது. ஆனால் அங்க நடக்கக்கூடிய சம்பவம் ஒரு படிப்பினை தானே. அப்ப அவங்க அந்த ஆட்சியாளரை சிந்திச்சு பார்ப்பான்ல, என்னடா நம்ம தான் இந்த உலகத்துக்கே நாட்டாம நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம நாடே படுத்திக்கிட்டு எரியுது, நினைப்பானா நினைக்க மாட்டானா, கண்டிப்பா நினைப்பான். நினைக்க போய் தானே வாங்கோசைகள் எழுப்பு படைச்சல அந்த ஆணவக்கார ஆட்சிக்காரன் ரொம்ப எல்லாம் பேசாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன், இஸ்லாம் முஸ்லீம்கள் அமெரிக்காக்குள்ள வரக்கூடாது, பல நாட்டை சார்ந்தவர்கள், பாலஸ்தீனர்களை சும்மா விட மாட்டோம். இஸ்ரேலுடைய அயோக்கியர்களை பிடிச்சு வச்சிருக்காங்க காசா பகுதியில், அவங்களை எல்லாம் திரும்ப நீ அனுப்பிவிடு கட்டளை போடுறான். எப்படி கட்டளை போடுறான், சாதாரண கட்டளையா, கிட்டத்தட்ட 60,000 மக்களுக்கு 50,000 மக்களை கொண்டு குவிச்சிருக்கான், சிறுவர்கள் குழந்தைகள். நம்மளாம் அதை இணையதளத்துல பார்ப்போம், சாப்பிட வழி இல்லாம இருப்பாங்க. அவங்க யாரு, பாவப்பட்ட மக்கள் தானே. ஆதிக்க வர்க்கம் பாவப்பட்ட பலவீனர்களை போய் அடித்து துன்புறுத்துகிறார்கள் என்றால்
யாரு ஆணவக்காரர்கள், யாரு பலவீனர்கள்? அவங்க பலவீனர்கள். அவங்கள்ட்ட ஆயுதம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, பொருள் கிடையாது, நிம்மதியா வாழவே முடியாது, நாடே கிடையாது. எல்லா நாடையும் அவன் பறிச்சு வச்சிருக்கான். அவங்கள்ட்ட 10-15% தான் நாடா இருக்குது. நிம்மதியா வாழவே முடியாது, தூங்கவே முடியாது. அதனாலதானே கல்லை கொண்டு பீராங்கில வீசுறாங்க பிள்ளைங்க. ஏன்னா அந்த அந்த இடி முழக்கங்கள், பாம்புகள், சத்தங்கள்லாம் கேட்டு கேட்டு அந்த குழந்தைகளுடைய உள்ளமெல்லாம் மறுவிடுச்சு. என்னடா இது அப்படி? அந்த சத்தம்லாம் அவங்களுக்கு ஒரு சின்ன, நம்ம ஊர்ல போடக்கூடிய சின்ன சின்ன பட்டாசு மாதிரி ஆயிடுச்சு. அவன் பட்டாசா போடுறான், கொல்லக்கூடியது. ஒவ்வொன்றையும் போட்டா 100 பேர் 200 பேர் செத்து போயிருவாங்க. அதாவது அவனோட சண்டை போடுறவனோட போய் அவன் சண்டை போடணும். ஆனா அந்த அயோக்கியர்கள் என்ன செய்வான்? அப்பாவி மக்களை கொன்று வீரர்களை அச்சுறுத்துவார்கள். ஒருத்தனுக்கு ஒருத்தர், எனக்கும் ஒருத்தனுக்கும் சண்டைனா என்ன வந்து அடிக்கணும். நான் ஒருத்தன்ட்ட கேள்வி கேட்கிறேன்னா அவன் எனக்கு பதில் சொல்லணும். அதுதான் அறிவுபூர்வமானது. என்னை விட்டு போட்டு இன்னொரு கேள்வியை கேட்டு என்னை சார்ந்தவர்களை போய் அடிக்கிறதும் அது அயோக்கியத்தனமான. அது வந்து அவன் தான் கோலத்தனம். அப்படித்தானே செய்யறான். காசால இருக்கக்கூடிய அந்த படை வீரர்கள் இருக்கிறார்களே, ஹமாஸ், அவங்கள போய் மோதணும், நேருக்கு நேர் அவங்களோட சண்டையிடணும். அதுதான் வீரனுக்கு அழகு. அதை விட்டு போட்டு அப்பாவி மக்களை கொள்றான். அப்ப பலவீனர்கள், அந்த பலவீனர்கள் கேட்டது என்ன? துவா. அப்போ அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வளவு பேர் கையேந்தி இருப்பாங்க, எவ்வளவு அப்பாவி மக்கள் இருக்காங்க. அமெரிக்கால வந்து இந்த அப்பாவி மக்களுக்காக போராடவும் சேர்ந்திருக்கிறாங்க இந்த சில மக்கள். ஆனால் அந்த நாட்டுக்கு ஒரு படிப்பினை காட்டணுமே. அந்த மக்களை விட்டுருங்க, அந்த நாட்டுடைய ஆணவம் பிடித்த அந்த அதிகாரி தானே அதை செய்யலாம். நினைச்சு அவன் நிறுத்திடலாமே, ஒரு நொடியில நிறுத்திடலாமே. நிறுத்தலையா? நிறுத்தவா செய்யறான், ஆயுதம் கொடுக்குறான், ராணுவத்தை அனுப்புறான். அவன் நினைத்தா பல நாடுகளை கண்ட்ரோல் பண்ணிடலாம். பிரான்ஸ், லண்டன், ஜெர்மனி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அந்த மக்களை காப்பாற்றி விட்டுறலாம். அப்படி அவன் செய்யவே இல்லை. அப்ப ஆணவக்காரனுடைய நிலை என்ன? ஒரு கண்ணிமைக்கு நேரம் தான். கடந்த ஒரு வாரம் 2 வாரம் இன்னும் மறுபடியும் கூட தீ பிடிக்குதுங்கிறாங்க. அப்ப நடக்குது. இதை கண்ணு முன்னாடி என்ன செய்யணும்? ஆணவக்காரன் நிலையை பார்த்துக்கிறீங்க. அவன் நாடு எப்படிப்பட்ட நாடு? எல்லாத்துக்கும் இல்லைங்கிற நிலையே கிடையாது. எல்லாம் செழிப்பு தான், பில்டிங் தான், கட்டுமானம் தான், காசு தான், காரு தான், ராஜ வாழ்க்கை தான். அந்த நாட்டுக்கு போக முடியுமா? சாதாரண மக்கள், பெரிய பெரிய பட்டதாரியும் படித்தவன் தான் போவான். 1 நம்பர் கிரிமினல் கூட போவான். அப்படிப்பட்ட ஒரு நாடுக்குள்ள ஒரு வளையத்தை போட்டு வச்சிருக்கான். சாதாரண மக்களை உள்ள விட மாட்டான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் கெட்டடம் என்ன செய்யுது? எல்லாம் தீ பிடிச்சி கெட்டடம் எரியுது, பில்டிங் எரியுது, அணைக்க முடியல, கட்டுப்படுத்த முடியல. இதுதான் நம்ம கொஞ்சம் முன்னாடி சுட்டி காட்டணும். அப்ப அல்லாஹ் என்ன செய்றான்? பலவீனர்களை தலைவராக்குவோம், வாரிசாக்குவோம், அவர்களை காப்பாற்றுவோம். பலவீனர்களை நான் கைவிட்ட மாட்டேன், ஆணவக்காரர்களையும் அயோக்கியர்களையும் அழித்து விடுவேன், தும்சம் பண்ணி விடுவேன். அல்லாஹ் சொல்லுகிறான். மரியாதை, பெருமை என்பது என் கீழாடை, கண்ணியம் என்பது மேலாடை. அல்லாஹ் சொல்றான், கண்ணியம் என்பது மேலாடை, வலிசி கிபிரியா, எனக்கு வந்து கண்ணியம் என்பது மேலாடை, பெருமை என்பது கீழாடை. அதோட யாராவது போட்டி போட்டீங்க என்று சொன்னால் அவர்களை நான் வதைத்து விடுவேன். அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? ஏண்டா இதோட நீ போட்டி போடுவியா? எப்படிப்பட்ட வார்த்தை? அல் இஸ்ஸு வல் இஸ்ஸு இஸாருஹு வல் கிப்ரியா வ ரிதாஉஹு ஃபமன் யுனாசி உனி அத்தப். அதாவது அல்லாஹ் சொல்கிறான், கண்ணியம் என்பது இறைவனின் கீழாடை, பெருமை என்பது மேலாடை. அதோடு யாராவது போட்டி போட்டால் அவர்களை நான் வதைத்து விடுவேன், சும்மா விட மாட்டேன். உலகம் வந்து நான் படைச்சிருக்கேன், நான் பெருமைக்குரியவன், நீ வந்து அட்டுழியம் பண்ணுவியா? மலத்தையும் ஜலத்தையும் சுமந்து பலவீனமா இருக்கக்கூடிய உனக்கு எங்கேருந்து வந்துச்சு பெருமை? சும்மா விட்டுருவனா என்று அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வை நம்ம பெருமைப்படுத்தணும். இன்னும் சொல்ல போறதா, மூமினாகிய நமக்கு பெருமைங்கிறது துளி கூட வரக்கூடாது. அது சைத்தானின் செயல். அவன் பெருமைப்பட்டதுனாலதான் சிறுமை அடைந்து வெளியே வந்தான். ஆதம் நபிக்கு பணியை சொல்ல பணியை மறந்துட்டான். அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்கிறான் என்றால், அலாமா ஹதாக்கும், நேர்வழியை கொடுத்த அல்லாஹுவை பெருமைப்படுத்துங்கள், கண்ணியப்படுத்துங்கள். இந்த நேர்வழியில தான் நம்ம இருக்கிறோம். இல்லை என்றால், இந்த நேர்வழி இல்லை என்றால் மற்ற தவறான வழியில் நம்ம இருந்திருப்போம். கற்சிலைகளையும் இல்லாத, கடவுள் இல்லாத ஒரு அம்சத்தை அதில் போய் இருந்திருப்போம். சைத்தான் வழிகெடுத்து விட்டுருப்போம். அல்லாஹ் நமக்கு வெற்றியை தந்திருக்கான், நேர்வழியை தந்திருக்கான், நம்மளை காப்பாற்றி இருக்கான் அந்த நஜீஸில இருந்து, அசுத்தத்தில இருந்து. அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாகவும், பெருமை, ஆணவம், அகம்பாவம் நம்மிடம் ஒரு துளியளவு வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மூமினாக, நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட பெருமை இல்லாத மக்களாக
ஆக்கிய அருள் புரியன் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாகர தகவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.